ஸோ இப்படி ஈகோ பேஸ்டாக நிறையா ஃபியர் பிகாஸ் we don't even know ஒரு அன்மேனிஃபெஸ்டட் ஸ்டேட்டுக்கு போகும். இந்த ஜேர்னி நம்மளை அதுக்கு தான் கொண்டு போகும். என்டைட்டிஸ், அதாவது ஐடென்டிஃபிகேஷன், we carry so many things, either in relationship, finance, emotional growth, emotionally, our childhood traumas. ஸோ நிறைய விஷயம் நம்ம கேரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டில் தேவையில்லாததை விட மாட்டோம்னு அடம் பிடிச்சி ego try to convince you like I will save you, I will do it for you, I will make an effort, let's try one more time. So before surrendering stateல நிறைய டெஸ்ட் நடக்கும். யூனிவர்ஸ் டெஸ்ட் கொடுக்கும். அது வேணால் நீங்கள் டிவைன் டெஸ்ட் பண்ணுறாரு, கடவுள் தான் நம்மளுக்கு இந்த டெஸ்ட் கொடுக்குறாரு, எப்படி வேணால் வச்சுக்கலாம். திஸ் ஹோல் ஜேர்னி இட் செல்ஃப் இஸ் டு யோர் எம்பவர்மெண்ட், ஆல்சோ டு நோ ஹூ யூ ஆர் ரியலி, without conditions, without any definitions. So unless நம்ம விட்டு கொடுக்காத வரைக்கும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். சரண்டர் பண்ணிட்டா கூட எப்படின்னா இந்த டெஸ்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்துட்டு ஒன்று நினச்சி வச்சுருப்போம். ஓகே, இது மட்டும்தான், இது கடந்துட்டால் முடிஞ்சிடும், இது கடந்துட்டால் நம்ம வந்துட்டு சேவ்டு, நம்ம ஒரு ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், we carry forward, ஒரு நல்ல ஸ்டேட்டுக்கு போயிடுவோம், ஒரு நல்ல வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்குவன்சிக்கு போயிடுவோம். ஸோ எல்லோரும் நிறைய பேர் கமெண்டில் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி எனி டைம் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிறது வந்து கடவுளாலேயே முடியாது அப்படின்னு சொல்லி. இங்கே நான் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்க சொல்லியோ இல்லை நெகட்டிவாக இருங்க அப்படி நான் வந்து சொல்லவே இல்லை. எந்த வீடியோலையும் நான் ஹை வைப்ரேஷ்னலாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து லோ வைப்ரேஷனும் நம்ம போவோம். ஸோ லோ வைப்ரேஷன், லோ ஃப்ரீக்குவன்சிக்கு போகாமல் நம்மளால் ஹை வைப்ரேஷனுக்கு போக முடியாது. நான் என்ன சொல்லியிருப்பேன் வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா, நம்மக்கிட்ட அந்த கார்டு இருக்குது, அந்த அக்சஸ் கார்டு இருக்குது, நம்மளால் வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியும். we can travel through realms, like 2 density, 3 density, 4 density, 5 density, அதெல்லாம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேலேயும் ட்ராவல் பண்ண முடியும். பட் அந்த அவேக்கனிங் நடக்காதவங்களுக்கு அது பண்ண முடியாது. அவங்க வந்துட்டு ஒரே டென்சிட்டியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அகெயின் இது வந்து என்னோட ஒரு புரிதல் தான், அதுவே வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ சரண்டரிங் இதில் வந்து என்னென்னா, ட்ரஸ்ட், ஃபெய்த், பிலீஃப், லவ், இது எல்லாமே அன்கண்டிஷ்னலாக இருக்கணும் டிவைன் மேலே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிவைன் கூட யூனியன் நடக்கணும். அது மட்டும்தான் இங்கே அல்டிமேட். உங்கள் சோலோட யூனியன் நடக்கணும், அப்போ தான் வந்து டிவைனோட யூனியன் நடக்கும். ஸோ இது ரெண்டும் இருக்கணும். முன்பின்ன எப்படி நடந்தாலும் ஓகே. ஸோ அது மட்டும்தான். சில அட்டாச்மெண்ட், அது டிசைர்ஸாக இருக்கலாம், விஷஸாக இருக்கலாம்,
ஆஃப்டர் அவேக்னிங் யூ விஷ் ஃபார் சம்திங். இது எனக்கு நடக்கணும், இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிலீஃப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, that's also a belief, that's also a condition. A want, ஒரு வாண்ட் இருக்குது, ஒரு நீடு இருக்குது, ஒரு லாங்கிங் இருக்குது அப்படின்னா அகெயின் இட்ஸ் கண்டிஷன் பேஸ்ட். ஸோ லெட் கோ பண்ண நம்ம கற்றுக்கணும் எல்லாத்துல இருந்தும். அப்போ தான் நம்ம வந்து பவர்ஃபுல்லாக நம்மளோட ஓன் பவரில் நம்ம ஸ்டாண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம ஈஸியாக ஃபாலோ ஆகிடுவோம். ஸோ இதெல்லாமே வந்து ஈகோ ட்ரைங் டு ட்ரிக் யூ. இதெல்லாம் ஈகோவோட ஒரு சின்ன ப்ளே அப்படி தான் நான் சொல்லுவேன். ஈகோ சர்வைவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு சின்னதாக மனசில் ஆசை இருக்குது. அஃப்கோர்ஸ் நீங்கள் உங்களுக்கு விஷஸ் என்ன வேணால் இருக்கலாம், ஆனால் அதுலேருந்து டிட்டாச் பண்ணுற கீ உங்கள்கிட்ட இருக்கணும். இருக்கணும். இதுக்கு பெரிய எதிரி என்ன அப்படின்னா யுவர் எமோஷன்ஸ் ஆர் நாட் ராங், ஃபீலிங்ஸ் ஆர் நாட் ராங் until it's in your உங்கள் கண் பார்வையில் இருக்கிற வரைக்கும். அது எப்போ உங்களை கண்ட்ரோல் எடுக்குது அப்படின்றப்போ அது ஜெயிச்சிடும், ஈகோ ஜெயிச்சிடும், அந்த தாட்டும் அந்த ஃபீலிங்கும் அந்த எமோஷனும். ஸோ இது ஆரம்ப வேர்லேயே நம்ம வந்துட்டு சரி செஞ்சிடணும். அதை பார்த்து ஓகே இது எனக்கு வரல, இது வந்து அந்த ஃபீலிங் அதுக்கப்புறம் அது நம்ம பெயின் பாடியை அஃபெக்ட் பண்ணாது, அந்தளவுக்கு நம்ம போக விட மாட்டோம். ஸோ லெட் கோ, அது ரொம்ப டீப்பு. முழுசாக நம்மளை விட்டு கொடுக்கறது, கடவுள்கிட்ட சரண் கொடுக்கறது, சரணாகதி. சரண்டர் ஸ்டேட் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, இட்ஸ் டஃப். நம்ம நினச்சிருப்போம் நான் எல்லாமே சரண்டர் பண்ணிட்டேனே, ஏன் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம மறந்துடுறோம், நமக்குள்ளே ஹைடாக இருக்கும், ஹிடன். ஸோ அது சம்டைம்ஸ் வரலாம், சர்ஃபேஸுக்கு வரலாம். ஸோ அந்த டைமில் நம்ம அதை ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அகெயின் நம்ம லெட் கோ பண்ணி சரண்டர் பண்ண தெரிஞ்சுக்கணும். அண்ட் உங்கள் லைஃப்பில் என்ன வேணால் இருக்கலாம், நீங்கள் பயப்படுற விஷயம், இது இல்லைன்னு நினைக்கிற விஷயம், உங்ககிட்ட ஏதோ ஒன்று இல்லைன்னு, அந்த ஐ எம் நாட் குட் இனஃப் அப்படின்ற இதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. என்கிட்ட இது இல்லை, என்கிட்ட அது இல்லை. உங்கள் ரியாலிட்டி கூட அதை காட்டலாம், ஆனால் இட்ஸ் நாட் ட்ரூ. உங்கள் இன்னர் ரியாலிட்டி, உங்கள் இன்னர் வேர்ல்டு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் உங்கள் அவுட்ரு வேர்ல்டு அப்படியே தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் சேம். ஸோ எப்போவுமே எந்த ஸ்டேட்லேயும் உங்களை நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்கணும். யூஆர் இனஃப், யூஆர் ஆல்ரெடி இனஃப் அப்படின்ற அந்த வைப்ரேஷனல் ஃப்ரீக்குவென்சிக்கு நீங்கள் வந்தால் மட்டும்தான். அதாவது இந்த நிமிஷம் நான் பர்ஃபெக்டாக தான் இருக்கேன், இந்த நிமிஷம் நான் எனக்கு போதும். நீங்கள் வெளியில் இருக்கவங்கள வச்சு உங்களை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. ஆஸ் இட் இஸ் இப்போது நானே போதும் தான். யார் என்ன குறை சொன்னாலும் எனக்கு அது கவலை கிடையாது, அது அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்டன்ஸ், சரண்டரிங் இஸ் அக்செப்டன்ஸ். அது ஒன்று சொல்லுவேன், ட்ரூத். உண்மைக்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ சரண்டர் பண்ணிவிடுங்க. எதை நினச்சி கவலைப்படாதீங்க. லைக் ஃப்யூச்சர் இப்படி ஆகிடுமோ, பாஸ்ட்னால் வர்றதோ, இது ரெண்டு நினச்சி கவலைப்படாதீங்க. இந்த நிமிஷம் உங்களுக்கு உண்மையாக இருக்குது, அதை மட்டும் பாருங்கள். திஸ் மினிட் இஸ் ட்ரூத், திஸ் மினிட் இஸ் ரியல். இதில் வந்துட்டு உங்கள் மைண்டு ப்ளே பண்ணாமல், தாட் இல்லாமல் ஒரு விஷயத்தை எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் சிச்சுவேஷன் என்ன இருக்கோ மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. எதுவும் பண்ணாமல் இருக்கிறது கஷ்டம்தான், ஆனால் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு எஃபெக்டை உண்டாக்கும். இது வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாமல் நம்மளுக்கு புரியாது. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ தான் புக்கு படித்தாலும், எவ்வளோ தான் கைடன்ஸ் கிடச்சாலும்
உள்ளேருந்து நம்ம உணர்றதுக்கு நம்ம கூட இருக்கணும். நமக்குள்ளே இன்டர்னல் சேஞ்ச் எப்போ நடக்கும்னா நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ தான். ஸோ அகெயின் அந்த வைப்ரேஷ்னல் ஃப்ரீக்வன்சி வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக ப்ளிஸ்ஃபுல்லாக அப்படி இல்லை, பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த இன்டர்னல் பீஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட லவ் உங்களுக்கு தெரியும், உங்களோட லவ் எனர்ஜி உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் மேலே நீங்கள் குறையா போட்டுக்கிட்டு ஃபர்கிவ் பண்ணாமல், உங்களை நீங்கள் மன்னிக்காமல், உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காமல், உங்கள் மேலே கோவம் இல்லாமல் உங்களை நீங்கள் பார்க்க முடியுது. அப்படின்னா மட்டும்தான் உங்கள் கூட உங்களால் இருக்க முடியும். இந்த நிமிஷத்தில் முழுமையாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, இந்த ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுக்கு மெயினான விஷயம், உங்களால் உங்கள் கூட இருக்க முடியாததுக்கு என்னென்னு நீங்கள் பார்க்கணும். ஜஸ்ட் வாட்ச். நான் அகெயின் என்ன சொல்லுவேன், அதுக்குள்ளே போயிட்டு என்ன அப்படின்னு நீங்கள் தேடுறீங்கன்னா அது யூ டைவ் இன்டு தட் டாபிக். அப்புறம் அது உங்களை இது உங்களை எடுத்துகிட்டு போயிடும், அது வழியாக எடுத்துகிட்டு போயிடும். இட் வுட் டேக் யூ த்ரூ தட் ரிலம். அந்த ஃபியர் பேஸ்ட் எனர்ஜிக்கு கொண்டு போயிடும், அந்த பாஸ்ட்டுக்கு கொண்டு போயிடும், அந்த ஃப்யூச்சர் ஆங்ஸைட்டிக்கு கொண்டு போயிடும். இதுவே நீங்கள் ஜஸ்ட் வாட்சிங், ஸோ அப்போ அங்கே எனர்ஜி போகாது, அங்கே அது வேலிடாக நிற்காது. நீங்கள் எனர்ஜி கொடுக்காம உங்கள் மைண்டில் வர எந்த ஒரு விஷயத்துக்கும் பலன் கிடையாது. என்ன ஃபியராக இருக்கலாம், என்ன ஆங்ஸைட்டியாக இருக்கலாம், என்ன ஒரு விஷயமாக கூட இருக்கலாம், நீங்கள் கொடுக்காத வரைக்கும் அங்கே எதுக்குமே வேல்யூ இல்லை, ரியாலிட்டியில் அது மேனிஃபெஸ்ட் ஆகாது. அகெயின் யூ ஆர் அ ப்ரிசம். உங்களை நீங்கள் ப்ரிசமாக பாருங்கள். அந்த ப்ரிசம் வழியாக வர ஒரு ஒளி, ஒரு லைட் எனர்ஜி தான் உங்களோட சோல். அந்த சோல் தான் உங்களோட அந்த கடவுளோட கலந்து இருந்த ஒரு துளி தான் உங்கள் பாடி, ஃபிசிக்கல் பாடியில் இருக்குது, வெசலில் இருக்குது. ஸோ அதோட ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் உங்களோட ட்வின் ஃபிசிக்கல் பாடியிலையும் இருக்குது. ஸோ ஃபைனலி நீங்கள் எதையும் பெடஸ்டலில் போட மாட்டீங்க. இது பெரிய விஷயம், இது சின்னது. யூ won't judge anything. You won't label anybody. You won't separate this like good, bad, I like and unlike. This made me comfortable and this is not, I don't like this. அந்த மாதிரி நீங்கள் you won't resist anything. You just accept whatever you are right now. ஸோ அதை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மனசு அமைதி வந்துடும். ஸோ நீங்கள் டுவாலிட்டியிலேருந்து நான் டுவாலிட்டிக்கு அந்த ஸ்டேட்டு வருவீங்க. அது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். இப்போ பார்க்குற எல்லாத்தையும் அப்படியே எந்த லேபிள், எந்த ஒரு வியூ, நீங்கள் ஒரு பர்செப்ஷன் வச்சு பார்க்காம அப்படியே பார்க்குறது, அப்படியே அக்செப்ட் பண்ணுறது, அப்படியே இருக்கிறது. இங்கே இருக்கிறது, அதை கவனிக்கிறது, அவேர்னஸ், அதுதான் உங்கள் நேச்சர் ஸ்டேட், உங்கள் நேச்சுரல் ஸ்டேட். ஸோ அங்கே தான் நீங்கள் யூனியனை ஃபீல் பண்ண முடியும். யூனிவர்சல் யூனியன், டிவைன் யூனியன், அதுக்கு அடுத்தது இன்னர் யூனியன். அந்த டைமில் நீங்கள் எதுவுமே சேஸ் பண்ணவே மாட்டீங்க.
you know you are everything, but you won't own anything. அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஐம் சர்ச்சிங் ஃபார் வேர்ட்ஸ் நவ். அது என்னன்னு தெரியல. படன்னு ஐ ரஷ் சம்டைம்ஸ். என்னோடய எனர்ஜி ரொம்ப ரஷ் பண்ணும். நிறைய பேசு, சொல்லு இது. பட் இப்போது ஐ ஃபீல் லைக் காமாக இருக்குது இந்த நிமிஷம். ஐ டோன்ட் நேம் எனிதிங். நான் நேம் பண்ண விரும்பலை. இட்ஸ் குட். இந்த நிமிஷம் போதும். இந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நேற்று ஐ டோன்ட் வாண்ட் டு திங்க் அந்த மாதிரி இருக்குது. திங்கிங்கும் பெருசாக இல்லை. இட்ஸ் குட். யோசிக்காமல் இருக்கிறது, இட்ஸ் லைக் பீயிங்கில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. கம்ப்ளீட் சரண்டர் வந்ததுக்கப்புறம் யூ கேன் ஃபீல் திஸ். எவ்ரி ஒன் கேன் ஃபீல் திஸ். சப்போஸ் அகெயின் உங்களோட ஈகோ சொல்லுது, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன், உங்களை இன்னர் யூனியனுக்கு கொண்டு வரேன், டிவைன் யூனியனை ஃபீல் பண்ண வைக்கிறேன். மைண்டால் இதெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. இஃப் யூ லெட் பை யுவர் மைண்ட் அகெயின் இட்ஸ் அ ட்ராப். அது அதோட சர்வைவலுக்கு முயற்சி பண்ணுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் நாட் உங்கள் கான்ஷியஸ்னஸ். உங்களோட அந்த சோல் ரஷ் பண்ணாது, சேஸ் பண்ணாது. உங்கள் தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, தன்மையில் இருக்கிறீங்க, தன்மையிலே நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டதுக்கப்புறம் யூ ஒன்ட் சேஸ், யூ ஒன்ட் கோ பிஹைண்ட் எனிதிங். எதுக்கு பின்னாடியும் நீங்கள் போக மாட்டீங்க. அது தேவையும் படாது உங்களுக்கு. அந்த வாண்டிங், நீடிங், வேலிடேஷன், சீக்கிங், அட்டென்ஷன், செல்ஃப் ஒர்த், ஒருத்தர்கிட்ட இருந்து நான் வேர்தியாக ஃபீல் பண்ணணும், அப்ரூவல், இதெல்லாம் இருக்காது. இங்கே எதுவும் முக்கியம் இல்லை இந்த நிமிஷத்தை தவிர்த்து. ஐ ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் டு ரீட் பவர் ஆஃப் நவ் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எவ்வளோ வேணால் படிக்கலாம், எவ்வளோ வேணால் வீடியோஸ் பார்க்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக பார்க்கலாம், வீடியோ பார்க்கலாம், கற்றுக்கலாம், ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அது அப்ளை பண்ணணும் லைஃப்பில். கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேஞ்சஸ் தெரியும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், வேல்யூ பண்ணுங்கள், மதிங்க, உங்களை அக்செப்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். இந்த நிமிஷம் தாண்டினீங்கன்னா அதுக்கு உங்களை அட்மையர் பண்ணுங்கள். not because you are survived, because you are still here. gratitude feel பண்ணுங்க. அது you stayed, even though ஒரு ஸ்டார்ம் வந்தாலும் இல்லை, எல்லா லேயர்ஸும் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு லேயரும் போக போக யூ பெட்டர். ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் கடவுளுக்கு, டிவைனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்குள்ளே இருக்க டிவைனுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். சொல்லணுன்னு இல்லை, உணர்ந்தால் போதும். உணருங்க. அது உணர்ந்தாலே போதும். நீங்கள் வாயால் சொல்லணும் அது அப்படின்னு. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை உணர்ந்துக்கிட்டே இருங்க. என்னென்ன போயிட்டுருக்கு உங்களுக்குள்ள, என்னென்ன வெளியில் அதனால் என்னென்ன நடக்குது, ஜஸ்ட் பாருங்கள்.
இதுதான் அதுதான் நான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ.